இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, மனிதர்களே போ முடியாத அளவுக்கு தடை செய்யப்பட்ட தீவுகள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே நம்ம Instagram லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1 கார்னாக் ஐலாண்ட். ஆஸ்திரேலியாவோட வெஸ்ட்ல பறந்து விரிந்து இருக்குது இந்த தீவு. அழகான இடம்னும், கிளியரான வாட்டர்னும் பார்க்கிறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குதுன்னு இந்த தீவ நம்பி ஏமாந்து போயிறாதீங்க. ஏன்னா 43 ஏக்கருக்கு நடுக்கடல்ல அமைஞ்சிருக்கிற இந்த தீவுல ஒவ்வொரு 270 சதுர அடிக்கும் மொரட்டு விஷம் இருக்கிற டயர் ஸ்னேக் நிறைய இருக்குமாம். திமிங்கலத்தை வேட்டையாட வந்தவங்க 18ஆம் நூற்றாண்டுல கொண்டு வந்த கப்பலை நிறுத்தி வைக்கிறதுக்காக தான் இந்த தீவையே அவங்க பார்த்திருக்காங்க. மேற்குல நடுக்கடல்ல அமைஞ்சிருக்கிற இந்த தீவுல நக்குனாலே விஷம் வர அளவுக்கு இருக்கிற பாம்புகள் எப்படி இவ்வளவு இருக்குதுன்னு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது ராக்கி வேவ்ங்கிற ஆஸ்திரேலியக்காரர் இந்த பாம்பு மேல அதிக ஆர்வம் கொண்டு கலெக்ட் பண்ணி வளர்த்துட்டு வந்திருக்காரு. இவரு பாம்பு வளர்க்கறத பார்க்கறதுக்காகவே ஏகப்பட்ட பேர் இவரு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் காலத்திலேயே ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்த பாம்பு மியூசியத்தை தனியா நடத்தக்கூடாதுன்னு தடையும் விதிச்சிருக்காங்க. இதனாலேயே மனம் உடைஞ்ச இவரு மொத்த பாம்பையும் கொண்டு வந்து இந்த தீவுல விட்டுட்டாருன்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு கதையில இந்த தீவுல பயங்கரமான 3 கைதிகளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்ததாகவும் அவங்க தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு கவர்மெண்டே இந்த பாம்பெல்லாம் இங்க கொண்டு விட்டதாகவும் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே இந்த பாம்பெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே இன்னும் தெரியாது. நம்பர் 2 தி சபா ஐலாண்ட். இந்த தீவு இருக்கிறது நெதர்லாண்ட்ல தான். தடை பண்ற அளவுக்கு பயங்கரமான தீவு இல்லைனாலும் தெரிஞ்சு வைக்கிற அளவுக்கு டேஞ்சரஸான தீவு தான். 1500க்கும் மேற்பட்ட மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த தீவுல வாழ்ற எல்லாருக்குமே தெரியும் இந்த எரிமலை எப்ப வேணும்னாலும் வெடிக்கலாம்னு. ஏன்னா அதுக்கு பக்கத்துல அதை சுத்தி தான் இவங்க வீடே கட்டி வச்சிருக்காங்க. மவுண்ட் சீனரின்னு சொல்லப்படுற இந்த எரிமலை மட்டும் இல்லாம இந்த தீவை ஹரிக்கான் ஐலாண்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா புயல் அடிக்கடி வந்து போற ஒரு இடமா இந்த ஐலாண்டு இருக்குது. வரலாற்றிலே இது வரைக்கும் அதிகமான புயல் பார்த்ததும் இந்த தீவு தான். கேட்டகரி 3-5 அடிக்கடி ரொம்ப பயங்கரமான புயல் இங்க வந்து அட்டாக் பண்ணுமாம். எரிமலை எப்ப வேணாலும் வெடிக்கிற அளவுக்கு இருந்தாலும் அடிக்கடி புயல் வந்தாலும் அங்க உள்ள மக்கள் எங்கேயும் போகாம அங்கேயே தான் இருக்காங்களாம். நம்பர் 3 ஃபரோலான் ஐலாண்ட். அமெரிக்கால இருக்கிற சன் பிரான்சிஸ்கோல தான் இந்த தீவு அமைஞ்சிருக்குது. இங்க இருக்கிற மலைகள் எல்லாமே ரொம்பவே கொடூரமா இருக்கிறனாலேயே இதுக்கு டெவில்ஸ் டீத்னு பேரும் அமைஞ்சிருக்குது. 1900ல உலக போர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட நியூக்ளியர் வேஸ்ட்டை இங்க கொண்டு வந்து புதைச்சும் வச்சிருக்காங்க. சராசரியா 50 ட்ரம்ஸுக்கும் மேல இந்த தீவுல கொண்டு புதைச்சும் வச்சிருக்காங்க. 2012ல இந்த தீவை சுத்தி போன ஒரு கப்பல் காணும்னு சொல்றாங்க. அதோட யாரும் அங்க போறதும் இல்ல, அனுமதிக்கப்படுறதும் இல்ல. நம்பர் 4 பொவைக்லியா ஐலாண்ட். இத்தாலியில இருக்கிற வெனிஸ் பக்கத்துல தான் இந்த தீவு அமைஞ்சிருக்குது. 321வது வருஷத்துல மக்கள் இங்க வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். 1379ல நடந்த போர்ல இங்க இருக்கிற மக்கள் பல இடத்துக்கு பிரிஞ்சு போயிட்டாங்களாம். 421வது வருஷத்துல மக்கள் இங்க வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். 1379ல நடந்த போர்ல இங்க இருக்கிற மக்கள் பல இடத்துக்கு பிரிஞ்சு போனதா சொல்றாங்க. 1576ல பயங்கரமா பரவிட்டு இருந்த ஒரு நோயில பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி இருக்க வைக்கிறதுக்காகவே இந்த தீவை பயன்படுத்தி இருக்காங்க. அதோட அந்த நோயால இறந்து போனவங்க ஏகப்பட்ட பேரை இங்க அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறதுனாலயே இங்க பேய் தீய சக்தி எல்லாமே இருக்கிறதா சொல்றாங்க. அதனாலேயே இங்க யாரும் இந்த தீவுக்கு போறதும் இல்லைன்னு சொல்றாங்க. நம்பர் 5 டெட்மேன் ஐலாண்ட். இந்த தீவு இருக்கிற இடம் லண்டன் தாங்க. இங்க இருக்கிற ரொம்பவே பயங்கரமான விஷயம் என்னன்னா இங்க இருக்கிற மண்டையோடும் எலும்பு கூடும் தான். கிட்டத்தட்ட 200 பேரோட எலும்பு கூடும் மண்டையோடும் அங்கங்க செதறி கிடந்திருக்குது. என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது இங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீவுல பல ஜெயில் கப்பல் சுத்திட்டு இருந்திருக்குது. அப்போ அங்க சிக்கி இருந்த ஏகப்பட்ட கைதிகளுக்கு வித்தியாசமான நோய் தொற்று வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல இறந்து போனவங்க எல்லாத்தோட உடம்பையும் இங்க தான் புதைச்சும் வச்சிருக்காங்க. அந்த டைம்ல வெறும் 6 அடிக்கு மட்டுமே புதைக்கப்பட்டதுனாலே இப்ப மண் அரிப்பால எலும்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிச்சிருச்சு. இதனாலே இந்த டைம்ல இந்த தீவு உள்ளாடி போற எல்லாருமே இங்க ஏகப்பட்ட மண்டோடையும் எலும்பு கூடையும் பார்த்ததா சொல்றாங்க. ஆனா பார்க்க முடியாத அளவுக்கு இப்ப தடை பண்ணியும் வச்சிருக்காங்க. ஆனா ரிசர்ச் பண்ண போறவங்க எல்லாருமே இந்த எலும்பு கூட எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த தீவெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு நீங்களே சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை.